अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। मरीचिर्दमनो हंसः सुपर्णो भुजलोत्तमः हिरण्यनाभश्रुतभाः பத்மநாபப்பிரஜாபதி. 34வது ஸ்லோகம். பகவானுடைய நாமக்கள். அதுல 189வது நாம மரீச்சி என்கிறது. பிரஜாபதிகள்ல மரீச்சி ஒருவர். இங்கு சொல்லக்கூடியதான மரீச்சி எனக்கூடியதான நாமாவுக்கு பிரஜாபதினு அர்த்தம் இல்லை. ஆனா கிரணம்னு இந்த கிரணங்களுக்கும் கிரணங்கள் எங்கிருந்து வரதோ அந்த பதார்த்தத்துக்கும் அதே. நம்ம புதுசாக சயின்ஸ்ல தீபத்துல இருந்து கிரணங்கள் ஒளி வரதோ இல்லையா, அவ என்ன ஆட்டம்னு கண்டுபிடிச்சது. அந்த ரேஸ்ல வந்த அதனுடைய ஆட்டம், அந்த தீபத்தில் இருக்கக்கூடியதான ஆட்டம் அது அப்படியே லைட் வழியாக நமக்கு வரும். அந்த லைட்டானது நேர சில சமயத்துல வரும், சில சமயத்துல அலாவையா வரும். வேவுக்காகவும் டிராவல் ஆகும் அல்லது நேர கிரணங்களாகவும் வரும். 2 விதமாகவும் தெரிஞ்சுட்டாங்க. நாம என்ன சொல்றோம், இந்த இடத்துல அவர் தேஜஸ்வரூபம், பகவான் தேஜஸ். தேஜஸ்னா இதை ஒழிக்கக்கூடியதான தேஜஸ்ன்னு நினைக்க வேண்டாம். தேஜஸ் 2 விதம். இங்கிலீஷ்ல சொல்லும் போது கேண்டசன்ட் லைட், இன்கேண்டசன்ட் லைட்னு சொல்றாங்க. அதே விதமாகவே இங்க பாஸ்வர தேஜம், அபாஸ்வர தேஜஸ் அப்படி. இங்க பாஸ்வர தேஜஸுக்கு என்ன ஒரு லட்சணம் அப்படின்னா, அந்த ஒளியில் நாம எல்லா செயலும் பண்ணலாம். இதுதான் பாஸ்வர தேஜஸுக்கோ லட்சணம். இப்போது நீங்க படிக்கிறேன், மற்ற காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இது பாஸ்வர தேஜஸ்ல லட்சணம். அபாஸ்வர தேஜஸ்ன்னு இருக்கு. ஆனா அந்த ஒளியில உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. தான் இருக்கு, இங்கிருந்து தான் நிற்கும். ஜலம் இருக்கு, இருட்டல இருந்தாலும் சில பேருக்கு ஜலம் தெரியும். நமக்கு ஜலம் இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி தங்கம் இருக்குன்னு வச்சுங்களேன், இருட்டல போட்டிருந்தாலும் தங்கம் மட்டும் தெரியும், சரீரமும் மற்றவர்கள்லாம் தெரியும். அது போல இருக்கக்கூடியதான சில தேஜத்துக்கு அபாஸ்வர சுக்லம் இப்படி சாஸ்திரங்கள்ல பாஸ்வர சுக்லம் அபாஸ்வர சுக்லம்னு சொல்லியிருக்கேன். 2 தேஜஸும் சேர்ந்த பரமாத்மா தான். அந்த பரமாத்மா நம்ம இதயத்துக்குள்ள இருக்க. அதனாலதான் நமக்கு எல்லா செயல்களும் சரீரத்துல நடக்கிறது. கண்ணை பார்க்கறதோ, காது கேட்கறதோ, மூக்கு மாறுறதோ, கை பிடிச்சிக்கிறதோ, கால் நடக்கிறதோ எல்லாமே உள்ள இருக்கக்கூடியதான அந்த தேஜஸ்னால்தான் நடக்கிறது. அந்த தேஜஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, உலகத்துல எல்லா பொருளையும் பிரகாசிக்க வல்லமை உள்ளதாக இருக்கு. சூரியனோ, சந்திரனோ, அக்னியோ, மின்னலோ, மற்ற பதார்த்தங்களிலோ இருக்கிற தேஜஸ் அந்த தேஜத்தினுடைய பிரதிபலனம் தான். ஆனா அதை நீங்க பார்க்க முடியல. நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிற தேஜத்தை பார்க்க முடியல. அந்த ஒளியில தான் உலகமெல்லாம் பிரகாசம். இது சொன்னா நமக்கு புரியல. அந்த ஒளியில எப்படிதான் தேஜஸ் இருக்காது. இந்த லைட் இல்லாத போனா ஒண்ணும் தெரியல. இது காகிதமா இருக்கு, உள்ள ஆத்ம ஜோதிக்கு இருக்குன்னு நீங்க சொல்றல எப்படி அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம். இதற்காகத்தான் பிரதாரணி கோபுர இடத்துல ஒவ்வொரு தேஜஸா நீக்கி விட்டார். ஒரு நாளைக்கு யாருக்கும் சதத்துக்கு வர ஜனக்க வைக்கிற இடத்துக்கு
அவர் இன்னைக்கு வீட்டுல சங்கல்பம் பண்ணிட்டு வர இன்னைக்கு நாம ஒன்றும் பேசுறது இல்லை அப்படின்னு அதிர்ந்து போச்சு. சரி யாராவது கேட்போம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல வர. ஆனா ஜனங்களுக்கு என்னென்ன அவருடைய வாயிலாக ஆத்ம தத்துவத்தை கேட்கணும். ஏன்னா அதை சொல்றது எல்லோரும் சொன்னாலும் சில பேர் சொன்னா அதை நல்லா புரியுற மாதிரி ஒரு சந்தோஷம். ஆகையால் இவர் வழியாக நம்ம கேட்கணும்னு ஆசை வருது. அப்படின்னா இன்னைக்கு நான் பேச போறதில்லை என்கிற சங்கல்பத்துல வர வந்ததுமே சும்மா இல்லை சுவாமி வாங்கோன்னு என்ன அதே பத்மாவது வேணும்னு வந்தேடா இல்ல கேள்வி ஏதாவது வேணும்னு வந்தேடா இவரே ஜனகரே அவரை சும்மா இருக்காரு இவரை கேட்கிறார். அவர் ஒரு மனுஷன் தான் எல்லா செயலும் பண்ணி கொண்டிருக்கான், போகிறான் வருகிறான் உட்காருகிறான் எல்லாத்தையும் பண்ணிட்டான். இவன் எந்த ஒளியும் நடக்கிறது அப்படின்னு அவர் சூரியனுடைய ஒளியில் இருந்தார். சூரியன் இல்லாத பொழுது இருந்தார். சந்திரனுடைய ஒளியில் இருந்தார். அமாவாசை தினம் சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை. அப்ப என்ன தீபம் தீபமும் இல்லை. பாதி காத்துல இருக்கான். சூரியன் இல்லை சந்திரன் இல்லை. என்ன பண்றது? ஏதாவது நாய் பழத்ததுன்னு பாருங்களேன். அப்ப என்ன பண்ணுவார் தெரியுமா? நான் நிறைய நாய் பழத்தல் தான் இங்க கிராமம் இருக்கணும். கிராமத்தில் தானே நாய் இருக்கும். அந்த பக்கமா போறான். போயிட்டு அந்த கிராமத்தை அடைகிறான். ஆகையால் இப்ப எது உபயோகப்பட்டது? அந்த நாயினுடைய ஒரு தொலைக்கிற சத்தம் இருக்கு பார்த்தால அது உபயோகப்பட்டது. வார்த்தை ஜோதிஷன் அதுவும் இல்லை. என்ன பண்ண போறீங்க? தனக்கு தான் தானே ஜோதிஷம் கட்டது. ஆத்ம ஜோதிஷு தான் ஜோதிஷு. சூரியன் இல்லை சந்திரன் இல்லை சத்தம் இல்லை வேற ஒண்ணும் இல்லை தான் தான் ஜோதிஷு. இது எப்படி தெரியும்? ராத்திரி 1 மணிக்கு எழுதுறது நீங்க என்னமோ முழுக்க வந்துருக்கு. ஏன் எழுதுறதுன்னா கேட்கணும். என்னமோ முழுக்க வரும். முழுக்க வந்த பிறகு நான் இருக்கேன் நீங்க அறிவில. இந்த அறிவானது எதனால கண்ணால வந்ததா காதால வந்ததா? தனக்குத்தானா எல்லோருக்கும் தெரிகிறது நாம் இருக்கோம். நாம் இருக்கோம்ங்கிறத நமக்கு ஒழித்தது யாரு? யாரோ ஒரு ஆத்ம ஜோதி உள்ள இருந்தது. என்ன கண்ணு திறந்தா காது உபயோகப்பட்டா அப்பதான் தெரியும்னு இல்லை. ஆகையால் உள்ளூர் எல்லோருக்கும் ஜோதிஷ் இருக்கு. அப்ப ஜோதிஷ் இருக்குன்னு சொன்ன அதனால்தான் எல்லா செயலும் நாம் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் என்று எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறேன். அப்ப சொன்னார் பகல்ல இந்த ஜோதிஷெல்லாம் இருக்கு. சூரியனுடைய வெளிச்சமும் இருக்கு. வீட்டுல லைட்டும் போட்டுக்கிறோம். அப்படித்தானே இருக்கு வீடுங்களா? நேச்சுரல் இருக்கிற போல இல்லை. லைட் இருந்தாலும் லைட் போட்டுக்கணும். அது மாதிரி இப்ப நாம படிக்கிறது இந்த தீபத்தினுடைய காந்தியா அல்லது சூரியனுடைய காந்தியா? ரெண்டு கலங்கள். அது மாதிரி ரெண்டு கலங்கிறதா நமக்கு தெரியாது. ஆனா ஆத்ம ஜோதிஷ தனியா இருந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொப்னத்தை செயல்படாது. ஒரு மனுஷன் ராத்திரி 12 மணிக்கு சொப்னம் பார்க்கிறான். சொப்னத்துல எத்தனையோ பொருள்களை பார்க்கிறான். ஆனா ஒட்டரை குதிரை பேரு எல்லாம் பார்க்கிறான். அவன் என்ன இவன் பார்த்தாலும் அங்க ஏறிட்டார் லைன்ட்டார். லைட்டு பார்க்க முடியும். உங்க கண்ணாவது இருட்டில் பார்க்க முடியும். அன்னைக்கு இருக்காது. ஆனா ராத்திரி சொப்னம் வந்தது. ஒரு லைட்டும் இல்லை. ஆனா மத்தியானம் 12 மணிக்கு வெளிச்சத்துல பொருள்களை பார்த்த மாதிரி கிளியரா எல்லாத்தையும் பார்க்கிறான். இப்ப இவன் எந்த ஒளியில் இதை பார்த்தான்? யாரு பார்த்தா? யாரு பார்த்தாலும் நான் சொப்னத்தை பார்த்தேன் நீங்களே சொல்லிட்டு இருக்கு. அது யாரு பார்த்தாலும் இவரும் சொல்லக்கூடாது. நீங்க பார்த்த உங்க ஆத்மா எப்படி பார்த்தது? எந்த ஒளியில பார்த்தது? உங்க ஆத்மா ஒளியில. ஆகையால் ஆத்மா சொப்பிரகாசம். ஆகையால் ஆத்மா சொப்பிரகாசம்ங்கிறது எப்படி? என்ன பகல்ல சொன்னா பகல்ல சூரியனுடைய ஒளி இருக்கு, இந்த தீபத்தினுடைய ஒளி இருக்கு, மற்ற ஒளிகளும் இருக்கலாம். நீங்க நெருப்பு பக்கத்துல இருக்கலாம், நெருப்பு ஒளியும் இருக்கலாம். ஆகையால் நமக்கு இவ்வளவுதான் ஒளி, இந்த ஒளியில் தான் நான் பார்த்தேன் என்று சொல்ல முடியாது. 2-3 சங்கரமாக கலந்து இருக்கு. ஆனா சொப்னத்துல இந்த ஒளிகள் ஒண்ணும் இல்லை, ஆத்ம ஒளி மட்டும்தான் இருக்கு. அந்த ஆத்ம ஒளியில் தான் எல்லா சொப்னத்தையும் பார்க்க. நீர் மட்டும் இல்லை சாமி, உலகத்துல யாராரு சொப்னத்தை பார்க்கிறாரோ அவள் ஆத்மா ஒளியில் தான் பார்க்கிறா. அவன் ஆத்மா அங்கே தான் இருக்கு. ஆகையா
என்றால் இந்த ஆத்மா ஸ்வப்பிரகாசமான ஜோதி. அந்த ஆத்மாவுடைய ஒளியில் தான் எல்லாமும் பார்க்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது, எல்லா செயலும் அதுல தான் நடக்கிறது. அந்த ஆத்மா தேஜஸ்வி நாமம் பகவத்கீதை உலகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸ்வியான பதார்த்தங்கள் சூரியன், சந்திரன், ஜோதிஷு, நெருப்பு இவை எல்லாம் இருக்கு. இவைகள்லாம் எதனால் அறிகிறதோ அந்த ஆத்மா நான். ஆனால் தமிழ் பாந்தவனுபாதி சர்வம் அது ஒழிக்கும் போது மற்றது எல்லாமும் ஒழித்தது. அதனுடைய ஒளியினாலதான் எல்லாமும் ஒழித்தது. நீ சத்துபாசா சர்வவிதத்தை பத்தி தனியா சொல்லுவேன். அது ஒழிச்சா நீங்க எல்லாம் ஒழிக்கிறதுன்னு சொல்லலாம்னு. அம்மா போறா கூட பையனும் அழிச்சுட்டு போறேன். பையனை கையை முடிச்சுட்டு அழிச்சுட்டு போறேன். இப்ப யார் நடக்கிறான்னா அம்மாவும் நடக்கிறா, பையனும் நடக்கிறது. 2 பேரும் செயல் உண்டு. ஆனா இங்க மட்டும் 2 பேருல ஒளி இருக்கா? பரமாத்மா நடந்ததுதான் ஒளி இருக்கு. அந்த ஒளி தான் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. இதுக்கு தனியா ஒளி கிடையாது. அதுக்காக தான் சத்தியபாசா சர்வவிதம் விபாதி. அந்த ஒளியில் தான் இதை எல்லாம் பிரகாசிக்கிறது. இந்த பதார்த்தங்களுக்கு தனியாக ஒரு ஒளி கிடையாது. ஒரே ஒளி தான் இருக்கிறது. அது ஆத்மாவுடைய ஒளி தான். அந்த ஒளி தான் சூரிய நடத்திலையும், கது நடத்திலையும், மின்ன நடத்திலையும், அக்னி நடத்திலையும், வாக்கு நடத்திலையும் எங்கேயும் காணப்படுகிறது. தனியாக ஒளி கிடையாது. அதான் எதா விஸ்வகம் வேதா ஜெகத்பாதயம் எச்சந்திரமசியார்த்தனோ அப்படின்னு வராது. அதனால்தான் எல்லா ஒளிக்கும் மூல ஒளியா இருக்கிறதுனால தத்தேவா ஜோதிஷாம் ஜோதி ஆயுர்ஹோபாதே மிருதம் ஒளிகளுக்கு ஒளியா இருக்கிறார். அதனால்தான் அவர் பேரொளி. அவர் செய்தார் ஒரு சுரகம். அதனால அவருக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மரீதி அப்படின்னு பாருங்க. தேஜஸ்வி நாமதி தேஜஸ்வாது மரீதி மரீதி தேஜஸ்வி நாமம் இது பகவத் வச்சனாத். இப்படிப்பட்டதான நாமாக்களை நாம் அறிந்தோமையானால், கேட்டோமையானால், அனுசந்தானம் பண்ணினோமையானால் நம்ம வாழ்க்கையும் ஒளிமயமாக ஆகும். பகவானை எப்படி நாம தியானம் பண்றாமோ அது மாதிரி வாழ்க்கையில ஒளியுதுன்னா மனசு நிம்மதி. அதான் அப்படி நீங்க எங்க போனாலும் இந்த டான்ஸ் ஆடுறவா மேல ஒளி போடுறா பாருங்க. அதுபோல உங்களுக்கு தூக்கி போடுவாங்கன்னு நினைக்கிறது. அது இல்லை. ஒளின்னா எப்படி இருக்கணும்? மனசுக்கு நிம்மதி இருக்கிறார். அது என்னத்தான் வேணும். ஏன்னா நீங்க எல்லாமும் வாழ்க்கையில கிடைக்கும். காசு, பதவி, அந்தஸ்து எல்லாம் ஏதோ வசதின்னு நினைக்க விடாது. அது இல்லாத போனா கஷ்டம், இருக்கிறதுனால சுகம் இல்லை. அது பாருங்க. இல்லாத போனா கஷ்டம். அது காசு இல்லைன்னு கஷ்டம் தான், பதவி இல்லைன்னு கஷ்டம் தான். ஆனால் இருந்ததுனால சுகம்னு மட்டும் நினைக்காது. நிறைய காசு இருந்தா அதனால ஒரு கஷ்டம் இருக்கும். பெரிய பதவி இருந்தா அதனாலேயும் ஒரு கஷ்டம் தான். உங்களுக்கு காயக்காலம் இருக்குன்னு எல்லாரும் உங்களை வந்து கேட்பா, இதை பண்ணி கொடு, இதை பண்ணி கொடு. பண்ணுங்க, இதை பண்ண வேண்டாம். யாருக்கு தேவை? இப்படி எல்லாம் அனாவசியமான கட்டங்கள்லாம் வரும். ஆனா மனசு நிம்மதிங்கிற ஒண்ணு இருக்கிறதுல அது இருந்தது. ஆனால் நீங்க எல்லாம் ஒரு கவலையும் வேண்டாம். ஆக இந்த மன நிம்மதிங்கிறது இருக்கிறதுல அதான் இங்க தேஜஸ்விங்கிற பதத்துக்கு அர்த்தம். ஆகையால் தேஜஸ்வி நாமம் இது பகவத் வச்சனா. அடுத்தது தமனஹா. தமனஹான்னு 2வது. இந்த தமனஹான்னு சொன்னா தமஹாங்கிறதுல தமனம் அகற்றவர்னு அர்த்தம். பகவான் இப்படி சொல்றது என்ன? இது பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில சில சமயத்துல இப்படின்னு நினைக்கிறது உண்டு. நமக்கு இவ்வளவு கஷ்டம் வருதோ, இந்த கஷ்டங்கள்லாம் அந்த பகவான் நீங்க இப்படி கொடுக்கிறார் அப்படின்னு. இவன் என்ன நினைச்சிருக்க? பகவான் தான் கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படின்னு. பகவான் நிஜமாகவே ஒரு மனுஷனுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரே ஆனால் அவருக்கு 2 தோஷங்கள் வரும்னு சாஸ்திரம் சொல்லும். வைஷமிய நைர்ய தோஷம். கொடுத்தா எல்லாருக்கும் ஒரே விதமா கஷ்டம் கொடுக்கணும். ஒவ்வொரு செயலும் சில பேருக்கு கஷ்டத்தை கொடுக்கறது, சில பேருக்கு சுகத்தை கொடுக்கறது. எப்படி ஏசி போட்டோம்னு வச்சுங்களேன், சாதாரணமா இருந்தாலும் வெயில் காலத்துல சௌக்கியமா இருக்கு. யாரோ ஒருத்தர் கொஞ்சம் டெம்பரேச்சர் இருக்கு, அவன் வந்து விட்டாங்கன்னா அவனை கஷ்டமா இருக்கு. என்ன சார், எல்லாருக்கும் சுகத்தை தானே கொடுக்கணும், சொல்ல முடியாது. அதே விதமாக அழகான ஒரு சங்கீதம், அது சாதாரணமாக கேட்கிறார். ஆனா அவ சந்தோஷமா இருக்கா. மனசுல ஏதோ ஒரு கவலை ஒரு நாளைக்கு. அந்த சங்கீதம் போட்டா அவனுக்கு மகா கோபம் வரும்.
அழகான சங்கீதம், சாஸ்திரிய சங்கீதம் இறுதியாக இருக்கு, அழகா பாடிக்கொண்டிருக்காருன்னா மனசு சரியா இல்லைன்னு அன்னைக்கு அது குடிக்கிற ஒரு பொருளே எப்பொழுதும் ஒரே விதமான ஒரு நிலையை கொடுக்கும் என கொடுக்குதான பிரதம் இல்லை. அந்த பரமேஸ்வரன் என்ன பண்றாரு, ஒரு மழையை கொட்டார். பணக்காரெல்லாம் ஆனந்தம் உள்ள உட்கார்ந்து மழை சந்தர்ப்பத்துல அழகாக கூட ஏதாவது பண்ணிட்டு சாப்பிட்டு ஆனந்தமா என்ஜாய் பண்றது இருப்பார். குடிச்சிட்டு இருக்கிறவா பாருங்க, அவளுக்கு வெளியூருக்கு ஜலம் உட்கார இடம் இல்லை, நிற்க இடம் இல்லை, என்ன வந்தாதான் அவன் காட்டுல ஓட்டுறான். ஆனா மழை வேணுமா வேண்டாமா? வேணும் சார், எல்லோருக்கும் வேணும். ஆனா ஒரு மழையானது சாதாரணமா இருந்தாலும் சில பேருக்கு துன்பத்தை கொடுக்கிறது, சில பேருக்கு சங்கத்தை கொடுக்கிறது. இப்படி எதுவும் எல்லோருக்கும் சமமாக இல்லாமல் விசமமாக பண்ணுகிறார் பகவான். இது ஒரு தோட்டம். அதோட இல்ல, துன்புறுத்தல் நமக்கு துன்பம் வரும்படி பண்றார். அவர்னாலதானே வருது, தானே வராது, யாராவது கொடுத்தாதானே வரும். அதே நமக்கு துன்பம் வருது. ஆனால் இதை கொடுத்ததான பரமாத்மாவுக்கு என்ன ஆற்று, அவர் நைர்கண்யன் தயையற்றவர் என கூறுகிறார். இந்த துன்பமும் அது காரணமே தெரியல. ஏன் எனக்கு துன்பம் வந்ததுன்னு யாராலையும் சொல்ல முடியும். கடைசியில என்ன சொல்றார், அப்பா ஜன்மாந்தரத்தில் நீ பண்ணியதான கர்மா. அவர் விவகாரம் என்ன, பரமேஸ்வரன் அவருக்கு இந்த தயை இல்லாதான ஒரு நிலையோ அல்லது ஒருவருக்கு ஒரு மாதிரி ஒருவருக்கு ஒரு மாதிரி சமமா இல்லாத நிலையோ அதை நமக்கு கொடுக்கிறாரு என்று சொல்வதையானால் அதுக்கு பரமேஸ்வரன் காரணம்னு சொல்லப்படாது. இப்ப யாரு காரணமா இருக்கணும், நாம் பண்ணினதான கர்மா. ஆகியா ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு மாதிரி நமக்கு தோன்றது. துன்பங்கள் வந்தாலும் இந்த துன்பங்கள்லாம் நமக்கு துன்பத்தை கொடுக்கறது, கஷ்டத்தை கொடுக்கறது. அது பரமேஸ்வரன் கொடுத்தான்னு சொல்லாதீங்க, அவா பண்ணினதான கர்மாவனால வருது. ஆனா இது கஷ்டம் வந்தா இத அந்த கஷ்டத்தை வச்சிருந்து எப்படி மனுஷன் அதை எடுத்துக்கிறாங்கிறதுல ரெண்டு விஷயம். மகன்களுக்கும் கஷ்டம் வந்துருக்கு, யாருக்கு கஷ்டம் வரல பாருங்க. பகவத்பாதால் ஆச்சாரியர் போயிட்டு இருக்க, அவரை பலி அறிஞர் விதாவத்தன் வந்தான். அவர் சொல்றதுக்காக வந்தாருன்னு அவர் பரகாய பிரவேசம் பண்ணி அவர் ஒரு ராஜாவுடைய சரீரத்தை இருக்கும் பொழுது இருக்கப்படுகிறான மந்திரிகள்லாம் சேர்ந்து அவருடைய சரீரத்தை எழுதி விடுகிறார். சரீரத்தை இருக்குதான் எழுதிதான் இருப்பார், இங்கே போக முடியாத ஊர்ல இருக்கக்கூடியதான எங்கேயும் சரீரம் மட்டும் எல்லாத்தையும் எழுதி விட மாட்டார். ராஜா சொன்னா எல்லா சரீரம் எழுதி ஆரம்பிச்சுட்டார். இவருடைய சரீரமும் இருந்துட்டே. அப்போ பத்மபாதர் அவருடைய சீடர் அவர் என்ன பண்ண, நேர ஒரு வித ராஜாவுடைய இதுல தத்துவமசி 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 ராஜன் அப்படின்னு கட்டுறார். இது அவர் கேட்டார், ஓஹோ நம்ம சரீரத்துக்கு ஆபத்து வந்திருக்கு, அதனாலதான் இப்படி சொல்றார் பத்மபாதர் கட்டுறாங்க. இங்க இருந்து அந்த சரீரத்துக்கு போயிட்டார். சரீரத்துக்கு போனது உடம்பு கூட பத்தியில் இருந்தது. எப்படி இருக்கும் பாருங்க, பெட்ரோல் போட்டு இருக்கா உடம்பு எழுதிட்டே இருந்தா எப்படி இருக்கும். என்ன ஆச்சுன்னு அவருக்கு தெரியும். அதனால என்ன பண்ண, வல்லம்பம் அப்படின்னு கராவலம்ப ஸ்தோத்திரத்தை பண்ணினார். அதனால அவருக்கு உபசமம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்து சொல்லிருக்கோம். அதே மாதிரி யாரா இருந்தாலும் மாந்தரா இருந்தாலும் கஷ்டம் வரலாம். அதனால கஷ்டம் நமக்கு மட்டும் இல்லை. ஆனா அந்த கஷ்டம் வந்தா அது எப்படி ரியாக்டாராங்கிறதா முக்கியமா பார்க்கணும். சாதாரண மனுஷனுக்கு கஷ்டம் வந்தா என்ன பண்றான், பகவான வையலாம். பாத்தீங்களா, எனக்கு போய் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாரு. இது ஊர்ல இருக்கிறவங்கலாம் சௌக்கியமா இவன் பார்த்துக்கலாம், ஊர்ல இருக்கிறவங்கலாம் சௌக்கியமா இருக்கேன் சார், எனக்கு மட்டும்தான் சார் இந்த கஷ்டம் வந்தது, நான் என்னதான் பண்ணினேன் இந்த பகவானுக்கு அப்படின்னு பகவான வைக்கிறதோ இல்ல தன் தலைவருக்குன்னு வச்சுக்கிறதோ ஆளாதோ இதை பண்ணிட்டு இருக்கான். இது சாதாரண மனுஷன். ஆனா ஒரு ஈஸியா இருக்கிறவங்க கஷ்டம் வரும் பொழுது இந்த கஷ்டத்தை போக்குவதற்கு கஷ்டம் வந்த வழியே வேற. ஜென்மங்கிறது நான் பாப்பம் பண்ணினதுனால்தான் கஷ்டம் வந்திருக்கு. அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பகவான பிரார்த்தனை பண்ணணும். மறுபடியும் அது போல தப்பு பண்ணக்கூடாது. ஏதோ தப்பு பண்ணினதுனால கஷ்டம் வந்திருக்கு, அப்படி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தங்கத்தோடு சேரணும் எனக்கூடியதான ஸ்வரூபத்தை அறிந்து கொண்டு அப்படி நடந்துக்கலாம். அதனால வாழ்க்கையில கஷ்டம் வந்தது, அந்த கஷ்டமானது நமக்கு என்ன, அது முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காகத்தான் பகவான் என்ன பண்றது, அமாவாழ்க்கைய
கர்மாவுக்கு தக்கவாறு சுகத்தையும் துன்பத்தையும் கொடுக்கிறார். கொடுத்து அவளை நல்ல வழிக்கு திருக்கிறார். ஆகையால் அவருக்கு என்ன வேறு? தமனா சுவாதிகாரா பிரமாத்தியதி. சுவாதிகாரா தான் செய்யக்கூடியதான தன்னுடைய அதிகாரம், தான் எதை பண்ணணுமோ அதை பண்றதை விட்டவாள. யார தன்னுடைய டியூட்டி இருக்கோ அது அந்த டியூட்டியை விட்டவன பிரஜா தமனிலும் சீலம் அவளை சரி பண்ணி அவளை சரியான வழியில கொண்டு வர்றது, அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து சரியான வழியில கொண்டு வர்றது என்கிறது அவர் பண்ணிட்டு இருக்கார். எப்படி? வைவஸ்வதாதி ரூபேனா. வைவஸ்வதன் யார்? யம தர்மராஜா இப்படிப்பட்ட வாழ்க்கை ரூபத்துல இருந்து கொண்டு அவள் வியாதி வருது. இதெல்லாம் பாப்பத்தினால வர துன்பம் வரதோ வியாதி வரதோ இதெல்லாம் பாப்பத்தினால வரக்கூடியது. இந்த பாப்பத்தினால வரக்கூடியதான வந்த பிறகு நாம் உங்களாலும் பண்ண முடியாது. வரத்துக்கு முன்னால நீங்க பிராயச்சித்தம் பண்ணி கொண்டிருக்கலாம், அல்லது இது வராமலேயே இருக்கிறதுக்காக நல்ல கர்மாவே பண்ணியிருக்கலாம். நமக்கு இப்ப தெரியாது எந்த ஜென்மாவும் எப்ப பண்ணணும் என்ன வரதுங்கிறது தெரியாது. ஆனால் வந்த பிறகு என்ன பண்ணோம்ல, வந்துட்டு கவலைப்பட்ட பிரயோஜனம் இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கொண்டு பகவான சரணாகதி பண்ணணும். அப்படி பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம வாழ்க்கைய முன்னேறும். ஆகையால் இப்படி பண்றவருக்கு அவ பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கிறது இல்ல, பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை நல்ல வழியில கொண்டு வருது. அதனாலதான் தமனம்னு. அதனால பாதிகாரா பிரமாத்தியதி, தன்னுடைய அதிகாரத்திலிருந்து யார் நழுவி விட்டாலோ, தன்னுடைய தர்மத்திலிருந்து யார் நழுவி விட்டாலோ அப்படிப்பட்டதான பிரஜைகளை தமனிலும் சரியான வழியில கொண்டு வரவே அவருடைய நிலை. ஆகையால் அவருக்கு தமனன் என்று பெயர். யம தர்மராஜா மற்றவர் அப்படின்லாம் இருக்கிறதுனால அவர். அதே விதமாக மரிதமனோ அம்சா, அம்சான அடுத்ததான ஒரு பெயர். இந்த அம்சாங்கிற ஒரு பெயர் இருக்கிறதுல அன்னபட்சின்னு நீங்க நினைப்பது. சாதாரணமா அம்சகான்னா அன்னபட்சின்னு ஒரு ஞாபகம் தான். அந்த அம்சகால அகம் ஒரு ஆங்கிறது இங்க வரது போடும். அகம் நான் சகா அவர் செயற்காயம் பொருளே அப்படின்னு நம்ம இதயத்தில் இருக்கக்கூடியதான ஒரு சைத்தன்யமும் சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யமும் ஒரே சைதன்யம் என்று சொல்லக்கூடியதான ஸ்வரூபம் உள்ளவர் பரமாத்மா. அவருடைய அனுகிரகத்தினால்தான் நமக்கு இப்படிப்பட்டதான ஞானம் வரும். முன்னாலேயே ஜோதிஷுன்னு சொன்னேன். முதல் நாளாலே மகிழ்ச்சின்னு ஜோதிஷுன்னு சொன்னோம். அந்த ஜோதிஷனுடைய வேலை என்ன சார்ந்த, நீ எங்கேயோ ஒரு சரீரத்துல மாட்டிட்டு இங்க பிறந்தேன், இவாளோட பிறந்திருக்கு, இவாள் தான் என்னுடைய பந்துக்கள், இந்த சரீரம் தான் எனது எனக்கூடியதான புரிஞ்சின மனப்பான்மை வேண்டாம். நீ எல்லா சரீரத்திலும் எங்கும் இருக்கக்கூடியதான சைத்தன்யம், சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யம். சூரிய மண்டலத்துல சைத்தன்யம் என்ன? எல்லா தெய்வமான வழிவதான். சரித்திருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன நன்னிவிட்டா. சூரிய பகவான் சரீரத்துக்கு சூரிய பகவானுக்கு அறுபது யார் இருக்கார்? மகாவிஷ்ணு இருக்கார், பரமேஸ்வரன் இருக்கார், அம்பாலும் இருக்கார். பானமண்டல மத்தியஸ்தா கைதமானி. சூரிய மண்டலத்துக்குள்ள அம்பாலும் தான் இருக்கார். அதே மாதிரி மற்ற தேவதைகளும் இருக்கார். எல்லா தெய்வங்களும் சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கா. அப்படிப்பட்டதான ஒரு சைத்தன்யம் தான் உங்க இதயத்தில் இருக்கிற சைத்தன்யம். அப்படின்னு காட்டக்கூடியதான மந்திரம் அம்சாங்கிற ஒரு மந்திரம். இதை காட்டி கொடுக்கிற குருவுக்கும் அம்சாங்கிறது. அம்சாங்கிறது குரு மந்திரம். அகம் சகான்னு சொல்றது. நீங்க கல்யாணமா அசாவா வித்யோ பிரம்மேது அப்படிங்கிறதுல அதோ அதிகா இன்னும் இருக்காரு இந்த சூரியன், அவர் தான் பிரம்மம் அப்படின்னு சூரிய மண்டலத்தை கலக்கக்கூடியதான சைத்தன்யம் பிரம்மஸ்வரூபமான நாம் தான் அப்படின்னு சொல்றத அது இந்த அம்சாங்கிற ஒரு பேர். அதனால அம்சாங்கிறது அம்சான்னு ஆயிடுச்சு. அம்சா சாதாரண சம்சார பயம் அம்பி. யார் நானே பரம்பொருள் என்ற சாதாரணத்துடன் நினைக்கிறானோ, தியானம் செய்கிறானோ, அவனுக்கு இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களையும் போக்குகிறார். அப்படின்னு நமக்கு வரக்கூடியதான துன்பங்கள் போகணுமேனா நாம் எப்படி நினைக்கணும்? அம்பாள் எப்படி நானே அம்பாள் அப்படின்னு ஆங்கிற உபாதம்.
உபாசனங்கள் பலவிதம். பிரதீபோபாசனம்னு ஒண்ணு, சம்பதுபாசனம்னு ஒண்ணு, ஆங்கிரகோபாசனம்னு ஒண்ணு, அத்தியாசோபாசனம்னு ஒண்ணு. இதெல்லாம் சமன்வய சூத்திரத்துல ஆச்சாரியார் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கார். இப்ப இது என்னது? ஆங்கிரகோபாசனம். நானே பரமாத்மா என்று உபாதிக்கிறது. அப்படி உபாதித்தோமே அதற்கு என்ன பலம்? பிரதீபோபாசனத்துக்கு பலம் வேறு. என்ன தெரியுமா? நிறைய காப்பு வரும். சம்பதுபாசனம் சின்ன காரியம் பண்ணினாலும் பெரிய நிறைய பலம் வர்றது சம்பதுபாசனம். ஆங்கிரகோபாசனத்துக்கு என்ன பலம்? சித்தி பலம், மனசு நிம்மதி பலம். அதான் சம்சாரத்தில் இருக்கிற பாவங்களை எல்லாம் போக்குகிறார் ஆங்கிரகோபாசனத்தினர். அஹம்சா இது சாதாத்மிய பாலின சம்சார பயம் அந்தி இது ஹம்சா. அந்தின கொல்லுகிறார் அர்த்தம். சம்சார பயத்தை நாகம் பண்ணுகிறார், சம்சாரத்தில் இருக்கிற துன்பங்களை கொள்ளுகிறார். ஆகையால் அவருக்கு ஹம்சா என்பது. அப்புறம் அஹம்சகாந்தன், அஹம்சா தியானம் பண்றவனுக்கு பேரு அஹம்சகாந்தன் இருக்கணும். அகாரம் இங்கே போச்சு தரணும். அகாரம் இங்கே போச்சுன்னா போயிருக்கு. போயிருக்கேன்னு என்ன பண்றது? ஒரு மகர்ஷி தபஸ் பண்ணிட்டே இருக்க. சந்தியாவந்தனம் தபஸ் பண்ற காலம் வந்து சந்தியாவந்தனம் பண்ற. நதியில இருந்து சந்தியாவந்தனம் பண்ற. நதியில சந்தியாவந்தனம் பண்ணும்போது அவர் அர்த்த பிரதானம் பண்ணணும்னு 2 கையாலையும் நதி ஜலத்தை இப்படி எடுக்க அர்த்தத்தை கொடுக்கணும். எடுத்து பார்க்கல அதுல ஒரு பாம்பு. என்ன பண்றது? அர்த்தம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா பாம்பு தான் இருக்கு. அது அர்த்தம் கொடுப்பேன். அது கேட்க வச்சேன். என்ன பண்ண கொஞ்சம் ஒரு 10 தண்ணி ஏற்கனவே பாம்பு இருக்கு. அழகாக தண்ணிக்கல. அது எங்கே போக முடியும்னா ஒரு 10 வேகமா போய் என்ன பண்ண என்ன பண்ண அது மறுபடியும் அந்த ஆஞ்சல் அதே பாம்பு இருந்தது. என்ன சுவாமி இப்படி பயமா இருக்கு, இப்படி பண்றது என்ன? அது நதிக்கு ஆப்போசிட் பிரவாகத்துக்கு ஆப்போசிட் இடத்துல. ஏன்னா பாம்புனா அந்த பக்கம் தானே போகும். 3ஆவது தெரியும் போய் இருக்கிற எடுக்கிறதுமே அதே பாம்பு நதி போயிட்டு என்ன பண்றதுன்னா பயம் இருக்கு. இவருக்கு ரொம்ப நேற்று போடுறது வேண்டும். இவர் அவரை பார்த்து ஓர் பவான் அப்படின்னு கேட்கிறார். பவான் நீங்க யாரு? ஏன் இந்த வந்துருக்கு? மறுபடியும் நான் விட்டா வந்துருக்கல. ஓர் பவான் அப்படின்னாரு. அவர் சும்மா இருக்கக்கூடாது. தற்போகம் அப்படின்னாரு. தற்போகம்னு சொல்லணும். இவர் கோபவான்னு தெரிவிக்கணும், அவர் தற்போகம்னு தெரிவிக்கணும். இவர் என்ன போர் பவான் இவர் சொல்றது நியாயம். பயன் இருக்கா அது தெரிவித்தார். அந்த பாம்பு தப்போகம்னு இப்ப தைரியம் வந்துருக்கு. இவங்க சொல்றதுக்காக வரல, நம்மளோட டிஸ்கஷன் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே தப்பகான்னு சொல்லணுமே. தப்பகாங்கிறத ரேபன் எங்கே வருதலாம் இங்கே போச்சுன்னு என்ன அப்படின்னு அப்புறம் அங்க நான் வந்து ஒரு அவதாரத்துக்காக வந்திருக்கேன், அவதார பிரச்சனை வந்திருக்கேன், என்னை கொண்டு போய் சமுத்திரத்துல விட்டுருந்தோம் அப்படின்னு. அப்படி சமுத்திரத்துல விட்டதுனால பதஞ்சலின்னு பேர். அஞ்சளவு பதிதா பதஞ்சலி, அஞ்சலிக்குள்ள புரியல, அதனால அவருக்கு பேரு பதஞ்சலின்னு. அப்படி அவர் தான் மகாபாரத அது மாதிரி என்ன சுவாமி இப்படி நீங்க வந்து அம்சகான்னு சொல்றது ஆ விட்டுல, வெறும் அம்சகான்னு சொல்றல, இதுபடி அங்க ரா விட்டா போல இங்க ஆ விட்டுல. என்னன்னு இதுக்குதான் வியாக்கரணம் வேண்டியிருக்கு. பவே ஸ்வர்ணாகமாத் ஹம்சஹ சிம்ஹோ வர்ண விபர்யயாத் கூடோத்மா வர்ண விக்ரதே வர்ணநாதாத் பிரசோதரம். இந்த ஹம்சஹ விசேஷமா மகாபாஷ்யத்துல எடுத்திருக்கேன். ஹம்சகாங்கிறது ஆதாரம் போச்சு, அஹம்சகாங்கிறதுனால ஹம்சகான்னு. சிம்ஹோ வர்ண விபர்யயாத். சிம்மம்னு ஒரு பிராணி. அதை என்ன சொல்லணும்? ஹிம்சகான்னு சொல்லணும். எல்லாரும் ஹிம்சை பண்ற பிராணின்னா மிருகராஜாக்கு அது ஹிம்சகான்னு சொல்றது. சிம்ஹாண்ட மாற்றி சொல்லிட்டாங்க. சிம்ஹோ வர்ண விபர்யயாத். பூடோத்மா அப்படின்னு வர்ண வித கூட ஆத்மா கூடாத்மான்னு சொல்லணும். கூடாத்மான்னு சொல்ல வேண்டியது பதிலா பூடோத்மான்னு சொல்றான். என்ன சுவாமின்னு வர்ண விபர்யயாத்.
கூடோத்மான பிரகாசதே கடவு பண்றது. கூடாத்மா தானே, கூடாத்மா தான் வரணும். கூடோத்மான்னு வரலன்னு என்ன பண்றது? வர்ண விபன்யாது. அதுக்கப்புறம் என்னென்ன வர்ணனா புருஷோதரம் புருஷதூதரம் அப்படின்னு இருக்கலாம். புருஷதுன்னா மத்தம். இந்த ஒரு பசு மாட்டுக்கு அதனுடைய வயர் நிறைய மத்தம் இருக்கான். வெள்ளை வழியா வய வைப்பாரு. எல்லா பசு மாட்டும் ஒரு மாதிரி இருக்கு. ஒரே பிரவுன் கருப்பா இருக்காது. சில கருப்பா இருக்கா நடுநடுவில் மற்றதா இருக்கும். அது அதுக்கு என்ன பண்ணா புருஷதூதரம்னு சொல்லணும். புருஷோதரம்னு சொல்றான். என்ன சுவாமினர் வியாக்கரணத்துல இப்படி சில இடத்துல மாறி போயிடுச்சு. ஆகையால் இந்த இடத்துல அஹம்சகாங்கிறத அகாரமானது போய் ஹம்சகான்னு வந்தது அப்படின்னு. அதை பாருங்க, புருஷோதராதித்வா சப்த சாதுத்வம். ஆச்சாரியால் எப்ப மகாபாஷ்யத்தை படித்தார்? இருக்கிறதே 32 வயசு. அந்த 32 வயசுல எந்த மூலையில வேத பாஷ்யத்துல எங்க இருக்கு? நமக்கு இப்ப மாதானம் எல்லாமும் இருக்கு சார். உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் இருக்கு. கூகுள் சர்ச்சில் போய் இது என்னன்னு கேட்டேன்னா இங்க இருக்குன்னு சொல்லலாம். அப்படின்னு பாக்குற மகான்கள்லாம் இருக்கான். ஹிஸ்டரியும் பார்க்கறதுக்கு ஒன்று இல்லை. அந்த கம்ப்யூட்டர்லயே பார்க்கலாம். விக்கிபீடியான்னு அங்கே போய் பார்க்கலாம். ஹிஸ்டரி எதுக்கு பார்க்கப்படாதோ? ஏன்னா அந்த தோம்பி இருக்குன்னா அந்த அளவுக்கு வந்துருக்கு. அதனாலதான் டாக்டர் சொல்றேன், காலம்பரத்துல 10 மணி நடந்தான். வேற வழியே கிடையாது. என்ன எழுந்து புத்தகத்தை எடுத்து பார்க்கப்படாதா? ஹிஸ்டரி எடுத்து பார்க்கப்படாதா? அதான் விவகாரம் என்னடா அப்படி ஆயிருக்கு. இன்னைக்கு பழைய நாள்ல என்ன பண்ணினா, நீங்க ஒவ்வொரு விவகாரமும் நமக்கு தெரியணும். எந்த ஊர்ல போனாரோ எங்க பார்த்தாரோ இப்படி அதனால விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு கௌரவம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் வாசிக்கிறப்ப முதல்ல படிப்பேன். ஏன்? கர்மசாஸ்திரம் முழுக்க இங்க தெரியும், பக்தி முழுக்க இங்க தெரியும், சப்த சாதுத்வம் முழுக்க எப்படி நாம் பொருளை புரிந்து கொள்வது அது இங்க தெரியும். ஒரு சின்னமான ஒரு பதம் வருமையானால் அந்த பதத்திலிருந்து எப்படி நாம் அர்த்தத்தை எடுக்கணும் இதெல்லாம் இங்க விஷ்ணுசஹஸ்ரநாம பாக்கியத்தினா எப்படி ஒரு சப்தம் இருந்தா இந்த சப்தத்திலிருந்து பதத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளணும் எனக்கூடிய டிசிப்ளின் ஆச்சாரியார் நமக்கு கொடுத்திருக்கிறதுல புருஷோதரத்வா சப்தசாதுத்வம் அந்தி. இப்ப அனுதாத்துவுக்கு நான் ஒரு அர்த்தம் சொன்னேன். அனுதாத்துன்னா சொல்றதுன்னு அர்த்தம். இப்ப அனுதாத்துவுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. என்னன்னா போகிறது செல்கிறதுங்கிற அர்த்தம். அதுக்கும் அந்தி. அதுக்காக நீங்க வந்து பாரகாலம் அந்தி அப்படின்னு சொல்லக்கூடாது. எது உபயோகப்படுத்தணுமோ அந்த தாத்து தான். அதுக்கு அர்த்தம் இருக்கலாம். ஆனா நீங்க வந்து அப்படியெல்லாம் இந்த லோகத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா அந்திங்கிறது ஒரு அர்த்தம் உண்டு. கட்டத்தின்னு ஒரு அர்த்தம். இது வேதத்துல எங்க தெரியுது? சொன்னாரா இல்லையா? இந்த ஆண்டின்னு ஒன்றியா ஆகாசத்துல போறாராம் சூரிய பகவான். அதனால அவருக்கு அம்சகான்னு பேரு. ஒன்றியா போறார் சூரியனுக்கு அம்சகான்னு பேரு. அதோட பிரம்மத்துக்கும் அம்சகான்னு பேரு. அதான் கடோபனிடத்துல இந்த மந்திரமும் பிரம்மபரமாக சொல்லிருக்கு. அதான் பாருங்க, அங்கு எந்தது சர்வ சரீரேது எல்லாருடைய சரீரத்துக்குள்ளேயும் பிரம்ம ரூபமாக உள்ள கொண்டு கொண்டிருக்கார், சைத்தன்ய ரூபமாக கொண்டு கொண்டிருக்கார். ஆகையால் அவருக்கு ஹம்சகான்னு பேரு. ஹம்சது இது மந்திரவர்ணாத். மந்திரவர்ணாத் மந்திராத்து அர்த்தம். மந்திரவர்ணிகனது நீங்க மந்திரத்துல சொல்லப்பட்டது மந்திரம். மந்திர வர்ணிக்கம்னு மந்திரத்துல வர்ணிக்கப்பட்டது. அதனால மந்திரவர்ணாத். மரேதமனோ ஹம்சா சுபர்ணா. அடுத்த நாம அழகான ரெக்கைகள் உள்ளவர். அழகான ரெக்கைகள் உள்ளவர்னு யாரு? மகாவிஷ்ணுன்னு சொல்ற அவர் தானே சொல்லிட்டு இருக்கா. அந்த மகாவிஷ்ணுவானவர் நம்ம சரீரத்துக்குள்ள பக்தி வடிவமாக உள்ள கொண்டுட்டு இருக்க. சரீரத்துக்குள்ள பக்தியாக இருக்குன்னு சொல்றது 2 உபனிஷத்துகள். ஒரு உபனிஷத்து தைத்தரிய உபனிஷத்து. அது என்ன சொல்றது? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 கோஷங்களை சொல்லி ஒண்ணுக்குள்ள பக்தி ஆகாரமா இருக்குன்னு மோதோ தட்சிண
பற்ற பிரமோத உத்தரப்பற்ற ஆனந்த ஆத்மா பிரம்ம புத்தம் பிரதிஷ்டா ஒவ்வொன்னா சொல்றது. அதுக்கு தலை ஒண்ணு, இது வலது ரெக்க, இது இடது ரெக்க, இது நடுபாகம், இது அதனுடைய அப்படின்னு தனித்தது. இந்த பட்டியை சொல்ற உபநிடத்து இது. இந்த பட்டியை சொல்லக்கூடியதான் இன்னொரு உபநிடத்து இருக்கு. இது முண்டக உபநிடத்து. சமானம் மிருஷ்டம் பரிதஸ்வஜாத தயோரன்யம் ஸ்வாது அஸ்தி அனஸ்மன்யோ அபிஜாதீமி அப்படின்னு இந்த கையிலன்னு ஒரு மரம். இந்த மரத்தை கூட 2 பட்சி இருக்கான். இந்த 2 பட்சி இருக்கிறதுல அதுல ஒரு பட்சி என்ன பண்றதுன்னு தேனையில் உட்கார்ந்து தேனையில் உட்கார்றது. அதன் தேனையில் கட்டுறதாங்க. உங்களுக்கு என்ன ஆனாலும் ஆட்டம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பற்றி என்ன பண்ற தெரியுமா, அது மேல ஏறது, கிளம்பி போறது, கிளம்பி போறது, நல்லா காய் இருக்கான்னு பாக்குறது, அதை போக்குறது. சில சமயத்துல அது கட்டக்கிறது தீர்த்து விட்டு வழியில் வரும். இன்னொரு ஒரு அழகான ஒரு பழம் இருக்கு, அதை கொட்டது நல்லா இருக்கு. ஆனா அதை கொட்டதுக்கு போறது இது கிடையாது. அதுல என்ன பண்றது, அதை வந்துட்டு மேல போறது. இப்படி சுற்றி கொண்டே இருக்கு. ஒரு பட்சி வேடிக்கை பார்க்கின்றோம். அந்த வேடிக்கை பார்க்கிற பட்சி இருக்கு தெரியுமா, அதான் இந்த கொட்டிந்து ஒவ்வொரு மேலையும் அலையிறது பார்த்தல, இந்த அலைஞ்சிட்டு அவசரப்படுற பட்சி ஜீவன் இங்க போறது அங்க போறது சும்மா இருக்கு. என்ன பண்ணும், இருக்கிற இடத்துல இருந்து ஆனந்தத்தை அனுபவிக்க கூடாதோ, அதை பண்ணினா சுத்தமோ இது பண்ணினா சுத்தமோ அப்படின்னு அலைஞ்சு கவலைப்பட்டு கடைசியில வேற வழியிலும் தூரம் ஆனந்தமா தூங்குறாரு. இது தானே ஆக்கள் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நான் இப்படி அலைஞ்சிருக்கேன். இப்படி 2 பட்சங்களுக்கு நல்ல ரெக்கை. என்ன ரெக்கை, இந்த ரெக்கையானது பலமா இருந்தா தான் பட்சி எல்லா இடத்துக்கும் போடும், அது பழக்கம். அதே போல இந்த ஜீவனானவன் ஜீவன்கிற ஒரு பட்சி நல்லா இருக்கணும்னா அவனுக்கு 2 ரெக்கை இருக்கணும். என்னது, பக்தின்னு ஒண்ணு, ஞானமும். இந்த 2 ரெக்கைகள் இருந்தாதான் இந்த பக்தியாக நல்லா போகும். அது இல்லாத போனால், ரெக்கையில பலம் இல்லாத போனால் இங்கேயும் ஒரு இடத்துல அவசரப்பட்டுள்ள கஷ்டப்பட்டு பக்தி ஞானம் 2 மனுஷனுக்கு வறுமையானால் ஆனந்தமாக வேற எங்கேயும் இல்லாம சௌக்கியமாக இருப்பான். அப்படி அழகான ரெக்கைகள் இருக்கக்கூடியதான பக்தி. சோபன கர்மா தர்ம ரூப பர்ணத்வாத. சோபனம் அழகான திருமணங்கள், தர்மா தர்ம ரூப பர்ணத்வா, தர்மம் புண்ணிய பாபங்கள் எனக்கூடியதான ரெக்கைகள் இருக்கிறதுனால சுபர்ணா சுபர்ணான்னு பிரம்மத்துக்கு சுபர்ணா இது மந்திரவர்ணாது. மந்திரவர்ணாதுன்னு போட்ட மந்திராத்துன்னு அர்த்தம். அப்படிங்கிறப்ப அங்க வர்ணம்னு என்ன சார், மந்திரத்துக்கு கலர் இருக்காது, பண்றது பாருங்க. அதனால இது மந்திரவர்ணா சோபனம் வர்ணம் இதுவா சுபர்ணா, அழகான ரெக்கைகள் உள்ளவர். யார, கருத்மான். முதல்ல சொன்னது ஜீவனுக்கும் பொருந்தும். ஆனா இங்க பரமாத்மா விஷ்ணுதாஸ்நாமத்துல பகவானுடைய நாமத்தான். ஆயால் பகவானுடைய அவதாரங்கள் சிறு அவதாரத்துல இருக்கக்கூடியது கருத்மானும் ஒரு அவதாரம். ஆயால் கருத்மானுடைய சுரூபம். சோபனம் வர்ணம் இது சுபர்ணா சுபர்ண பததாமஸ்ரீ. இது ஈஸ்வரவச்சனாத பகவான் ஒவ்வொரு இடத்துலையும் விபூதி யோகம் சொல்ற. பகவத்கீதையில 10ஆம் அத்தியாயம். பகவத்கீதை முதல்ல இருந்து ஆரம்பித்து வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னா எந்த வழி போறது தெரியலேன்னு நான் அர்ஜுனன். கொஞ்சம் ஏதாவது பரவாயில்ல, யுத்தம் பண்ணணும்னு 14 வருஷமாக ட்ரை பண்ணுறேன். யுத்த காலத்துக்கு வந்த பிறகு இது சரியில்லைன்னு தோன்றது. என்ன காரணம், இத்தனை நாள் எவ்வளவு எஃபர்ட் எடுத்து சரி பண்ணி ஆக்சுவலா எக்ஸிக்யூட் பண்ற காலத்துல பார்த்தாலும் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இந்த யுத்தத்தினால நமக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமா, யுத்தத்துல நம்ம பண்ணாம விட்டோமையானா எனக்கு லாபமா நஷ்டமா, எல்லாம் ஒரே மாதிரி. அதான் கன்ஃபியூஸ் இருக்கு தப்பு. இந்த சமயத்துல இந்த கன்ஃபியூஷன் இருக்கு பார்த்தா தைலமா, அதை நம்மள ஆட்சி படுத்தணும். துக்க
வரும் வராது, கவலையா இருக்கும், யாரையும் கேட்க முடியாது. யாரு கேட்டாலும் நமக்கு இருக்கிற டவுட்டை இன்னும் பெரிதாக்குவாங்க. விவகாரம் எழுதினர் இது நல்லது அது நல்லது உங்க இஷ்டமா பண்ணணும், அதுக்கு அவங்கள கேட்டாரு. எதுவும் பண்ணலாம், இது பண்ணலாம்னு என்னென்ன இதுக்கு என்ன சிவன் பண்றது அப்படின்னு நானே ஆட்டுக்கார கேட்கிறேன். எது உனக்கு இஷ்டமோ அதை பண்ணணும். இதுக்காக உங்களுக்கு கேட்பாங்க, அது நானும் எடுத்துக்கணும். அது விவகாரம் என்னென்ன சில பேர் ஆன்சர் ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க. டாக்டர்கிட்ட போய் இந்த மருந்து தலைவலியா இருக்கு, இந்த தலைவலிக்கு என்ன மருந்து அப்படின்னு டாக்டர் போய் கேட்டேன். அந்த டாக்டர் வந்து அனாசின் போடுறதா டாக்டர் போடுறதான்னு சரியா போயிடும். இல்ல, எதை உட்கொண்டால் இந்த தலைவலி குறையுமோ அதுதான் இதுக்கு மருந்து. அந்த ரோகி என்ன சொன்னா தெரியுமோ, நான் இந்த சாப்பிட வேண்டாம், சின்ன ஆள் வேண்டாம் பெரிய ஆளா போட்டு போட்டார். ஏன்னா பெரிய டாக்டர்னு போட்டதுன்னா அது பிலாசபர்னு அர்த்தம். முழுக்க பதில் சொல்லாது. விவகாரம் என்னென்ன இப்படி எதை உட்கொண்டேன்னா அந்த வியாதி போகும், அது மருந்து ரெண்டப்பா பக்கத்தான் சொல்லியிருக்காரு. ஆனா அது உபயோகம் அப்படி உபயோகப்படாம இருந்து பிரயோஜனம் இல்லை. இங்க விவகாரம் சுபர்ணான்னு சொன்னா கருப்பானுடைய ஒரு ஸ்வரூபம், அந்த ஜீவன்கிற ஒரு ஸ்வரூபம் சொன்னா நமக்கு வராது, கருப்பாங்கிற ஒரு ஸ்வரூபம் சொல்லணும். ஏன்னா இந்த மகாவிஷ்ணுடைய நாம, மகாவிஷ்ணு நாமால இந்த ஜீவன்கிற ஒரு ஸ்வரூபம் அதை விட இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு கருத்மான் சுபர்ண பத தாமத்து அப்படின்னு விபூதி யோகத்துல விபூதியை சொல்ல ஆரம்பித்தார். இந்த விபூதி யோகம் ரொம்ப முக்கியமானது பகவத்கீதையில. எதற்கு முக்கியமானது? ஆத்ம தத்துவத்தை சொல்றதுக்கு இல்லை, வாழ்க்கையில மனசின் மனசை கவலையிலிருந்து தடுத்துக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரயோஜனம். ராகவித்யா ராகநூத்தியம் பவித்திரம் உத்தமம் அப்படின்னு 9 அத்தியாயம் வார்த்தையான அப்ப என்ன சாஸ்திரம் என்ன புரியும். 10வது அத்தியாயம் விபூதி யோகம் வார்த்தைன்னா கவலை குறையும். உங்க மனசுக்கு எங்கேயோ ஒரு நாள் ஏதோ ஒரு புரிஞ்சுட்டே இருக்குதா மாட்டான். அப்படி இருக்கிறவங்களுக்கு பகவத்கீதை 10ஆம் அத்தியாயம் படிக்கணும். இந்த 10ஆம் அத்தியாயம் எடுத்து அந்த மனசுக்கு கொஞ்சம் சாந்தி ஏற்படும். இதுல என்ன சொல்றா தெரியுமா, நான் இங்க அதெல்லாம் இருக்கேன், நீங்க இப்படி இருக்கேன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் எந்த துறையிலையும் தான் எப்படி இருக்காருங்கிறது தன்னுடைய குளோரியை சொல்றாரு. பாம்புக்குள்ள நான் வாசதியா இருக்கேன், 5 நிறைய தலைகள் இருக்கக்கூடிய நான் பாம்புகளுக்குள்ள நான் அனந்தனா இருக்கேன், நான் வந்து வேதங்கள்ல அத்தியாத்ம வித்யா வித்யானா விஜயங்களுக்கு அத்தியாத்ம வித்யா இருக்கேன், நான் மரங்களுக்குள்ள அர்ஜுன மரமா இப்படி வரிசையா சொல்லிட்டு இருக்கேன். ஏன் சுவாமி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு இதை யார் அறிகிறாரோ அவ மனசு சாட்சி கடலை பகுதி. அப்படி இருக்கக்கூடியதான விபூதி அத்தியாயத்துல பகவானுடைய கௌரவத்தை சொல்லக்கூடியதான அத்தியாயத்துல தானே கரிஷ்மானா இருக்கிறேன்னு அங்க சொன்ன பததாமத்து ஈஸ்வரவச்சனாத். நாம் பட்டுகளை பல பட்டுகளை பார்க்கிறோம். ஆனா சில பட்டுகளை பார்த்தோம்னா நம்ம காரியம் செஞ்சு நல்லதுன்னு சொல்றோம். ஆகாசத்துல கருத்மான் போறதை நீங்க பார்த்தீங்கன்னா அப்ப என்ன அந்த சுபத்து உண்டது நாம் இருந்ததான செயலாவது நன்றாக இருக்கு அப்படின்னு அப்படின்னு நாமும் பார்க்கற கல்விதான் காணப்படுறது. முதல்ல என்ன பண்றது என்ன நம்ம பண்ணிட பார்ப்போம். விவகாரம் ஒழுங்க என்னது இந்த கல்வி ஆகாயத்துல பண்ணிருக்கோம், அதுல கண் எங்க இருக்குன்னு நீர்ல இருக்குமா, அது பார்த்தது நேரம் கரெக்டா அது போய் வெளியே எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அது மாதிரி என்ன உயரத்துல தான் பறந்த போதிலும் மனசு ரொம்ப தீவிரமா இருக்கவருக்கு கல்வி சொல்றது. விவகாரம் என்னன்னா இங்கு சொல்லக்கூடியதான் கருத்மான் இருக்காரு, அவரை பார்த்த மாத்திரத்தினால நீங்க நினைத்ததான காரியங்கள் செஞ்சுட்டு ஏன்னா மகாவிஷ்ணுடைய அம்சம் அங்க இருக்கு. ஆகையால் சுபர்ண பததாமத்து இது வஜனாத இது ஆகாசத்துல பறக்கக்கூடியதான ஒரு பிராணியை பத்தி சொன்னேன். பூமியில நெருங்கி போகக்கூடியதான பிராணியை பற்றி சொல்லல, அதுலயும் நான் இருக்கின்றேன். புஜே நகத்ததாம் உத்தமா புஜகோத்தமா அந்த ஒரு நாமால இருந்து இன்னொரு நாமாக்கு பாருங்க. எங்கேயோ ஆகாசத்துனா பறந்துன்னு நான் போவேன், உங்களுக்கு அகப்படுறதே நான் கட்டமா நான் நினைக்காதீங்க, நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்க கிட்டயே வந்துருவேன், ஆனா நீங்க தான் பயப்படுறீங்க. புஜகோத்தமா பாம்பா இருக்கு, பாசுதியா இருக்கு, அனந்தனா இருக்கு. அது தவிர மறைமனோ அம்ப சுபர்ணோ புஜகோத்தமா அடுத்தது இரண்யநாபா தங்கம் மாதிரி அழகான நாபியில் உடைப்பார். அதுக்கு இரண்யநாபானது
ரமணீய நாபித்வாத்வாயரங்கநாபா. பகவான் இந்த நாபின்னு சொன்னா நம்ம தெரியுறதுக்காக தொப்பொழுங்கிற அபிப்பிராயம் இருக்கக்கூடாது. இங்க நாபின்னா சகல பிரபஞ்சத்துக்கும் அவர் சென்டரா இருக்கார். எப்படி ஒரு சக்கரம் இருக்குதுன்னா இந்த சக்கரத்தினுடைய வட்டத்துக்கும் சக்கரத்தினுடைய நாபி குடத்துக்கும் ஆரங்கள் கோக்கப்பட்டிருக்கோ அந்த நாபியில கோக்கப்பட்டிருப்பதனால்தான் சக்கரம் அங்கு ஒழுங்கா சுத்துறது. அதே விதமா இந்த சம்சார சக்கரம் ஒழுங்கா சுத்தலைமையான அதுக்கு நடுவுல நாபீஸ்வரமாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதனால அழகான ஒரு படம் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கார். எதுவும் அறியப்படாது. அதாவது அந்தந்த நிலையில் எப்பொழுதும் இருக்கணும். அப்படி பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான ஸ்வரூபம் உள்ளதனால் அவருக்கு திருஞானது. நம்ம இப்ப இன்னும் ஈஸ்வராஜிக்கல் பேலன்ஸ் இருக்கிறோம். மரத்தை வெட்டினதுனால்தான் இப்படி எல்லாம் ப்ராப்ளம் வந்துருது அப்படிங்கிறோம். என்ன பண்றோம்? ஒரு மரத்தை வெட்டினா 10 மரத்தை அதை போடணும் நடுங்கிறோம். என்னைக்கு நடுறது என்னைக்கு வர்றது? ஒரு மரமானது அதை வளர்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஒரு குழந்தை வளர்ற மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு எத்தனை வியாதி எத்தனை கவலை, தலைவலி கால் வலி வயசு வலி. அந்த வயசு வலின்னு என்னன்னே தெரியாது. நீங்க அதுக்கப்புறம் குரு ராமகிருஷ்ணா அவெல்லாம் இருந்திருங்க. இந்த வயசு வலி வர்றதுக்கு லிவர் ப்ராப்ளம் இருந்தது, ரொம்ப நாள் மருந்தே இல்லாம இருந்ததுன்னு இப்பதானே பிறந்தது நீட்டோ அப்படிங்கிறான். பழைய கீழநிலையில தான் போட்டுட்டு இருந்தேன் விவகாரம் முழுக்க. ஆனா அப்படி எல்லாம் சமப்பட்டு அந்த குழந்தை எல்லாம் வளர்த்து அதுக்கு ஒரு 12 வயசு வராது எந்த வியாதி எப்ப வரும் தெரியுது. சாதாரணம் அது தலைக்கு ஒரு எந்த தெரியும்னா அப்படி இருக்கு. அந்த குழந்தை எல்லாம் வளர்த்து எல்லாம் பண்ணினா அப்புறம் நீ எனக்கு என்ன பண்ணிடுங்கிறது அது சகஜம்தான். உலகத்துல சில பசங்க அப்படிதான் இருந்துட்டு இருக்க. ஆனா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், அது வாழ்றதுங்கிறது அவ்வளவு கஷ்டம். அதே மாதிரியே மரங்கள் என்னதான் பத்திரமா வளர்த்தாலும் ஒரு ஆள் கடிச்சுக்கணும், இலையெல்லாம் போயிடும், மொட்டை மரமா ஆயிடும். இன்னும் அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கெல்லாம் போட்டு இந்த தீர்த்தத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து அப்படியெல்லாம் பூச்சி எல்லாம் உங்களுக்கு இறங்கி ரொம்ப சிரமப்படணும்னு அப்படி இல்லை. மட்டும் இதெல்லாம் கிராமத்துல இருக்கிறவர்களுக்குன்னா அதனுடைய அறிவு தெரியும். அப்படி வந்ததான மரங்கள் பெரிய மரம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்க ஒண்ணும் ஜலமும் விடுவதுன்னா ஒண்ணும் வேண்டாம், அது வந்து தானே வளர்ந்துருக்கும். அதே மாதிரி இந்த மரங்கள்ங்கிறது அதை போறதுனால்தான் வளர்க்கையில கஷ்டம் வருதுங்கிற மலையை அடிச்சுட்டான். இந்த வீடு கட்டணும் அதுல கல் வருதுங்கிறத மலையை உடைச்சிட்டு இருக்கான். மலையை உடைக்கிறது இது பண்றது சில பிராணிகள் எல்லாம் கொண்டுட்டு இருக்கான். எங்க ஆட்டுக்குள்ள இது என்னுடைய வீடு, நான் 10 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கேன். என்ன ஆச்சுன்னா இதுக்கு கொசு வரக்கூடாது, தண்ணி வரக்கூடாது, தண்ணியை கொள்வதற்காக மருந்து போடும். என்ன பண்றது? தண்ணி இருக்க அது இருந்தா கஷ்டம் ஒண்ணும் இல்லை. அந்த தண்ணி என்ன பண்றது? எங்கோ மூலையில நமக்கு தெரியாத இருக்கிற விட பிராணி எல்லாம் சாப்பிடும். அந்த 4 தண்ணி கொண்டு அந்த தண்ணி இருக்கிறதுல அந்த தண்ணியை கொள்வதற்காக மறக்க வேண்டாம். நீரே வீட்டை வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு பகலாகி போயிடும், அவ்வளவுதான். அதுக்கு ஆகாரம் கிடைச்சதுன்னா நீங்க ஆகாரம் கிடைக்கிறது அங்கே போகணும், அவ்வளவே தவிர தண்ணியை கொள்வது கூடாது. சில பேர் பாருங்க மருந்து என்னென்னமோ பெஸ்டிசைடு வீட்டுக்குள்ள போட்டு அது தெரியாம குழந்தைகள் சாப்பிட்டு அதனால வியாதி வந்து இது என்விரான்மெண்ட் சிஸ்டம் ஈகலாஜிக்கல் பேலன்ஸ் ஏதோ பேப்பர்ல பார்த்துட்டு சொன்னதுல இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள்லயே எல்லாமும் மனிதனுக்கு தேவைப்பட்டவதாக எல்லாம் இருக்கு. ஒரு தேராகட்டும் பாம்பாகட்டும் அதே போல மற்ற பதார்த்தங்கள் எல்லாமே மனுஷனுடைய முன்னுக்கு வரதுக்காகத்தான் விட்டுட்டாகட்டும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு, அதாவது அந்தந்த இடத்துல இருக்கு. நீங்க எப்படி வாழணும்னு வேற பதார்த்தம் சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு முன்னால அரிசி மாமனால போல போட்டு வச்சால ஏன்னா எறும்பெல்லாம் வெளியே இருக்கும். நம்ம தான் அதை பண்றது இல்லையே, வந்துடுது ஒன்றும் பண்ண முடியும். ஒவ்வொரு பதார்த்தமும் அதற்கு நீங்க எப்படி வாழணுங்கிறது கூட சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரம். ஆனா எதற்காக சௌக்கியமா இவர் இருக்கணுங்கிறத இப்படிப்பட்டதான எல்லாவற்றையும் தயார் பண்ணினதான பதார்த்தம் யாரு? பகவான். அதே போல வீட்டுக்கு முன்னால கிராமாந்தரத்துல அந்த மரங்கொடி வெள்ள போட்டு வைப்பான். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு வேல்யூ உண்டு. வேப்ப மரம் இருக்கு, அந்த காசு வந்தா இன்ஃபெக்ஷனே வராது, உடம்புல இன்ஃபெக்ஷன் வராம காப்பாற்றப்படும். கன்னியாசியா இருந்தாக்கா கன்னியாசி மருந்து சாப்பிடக்கூடாது. வியாதி இருந்தா என்ன பண்ணணும்? வேப்ப மரத்துக்கு உட்காருங்கிறார். அப்ப என்ன என்ன
நான் உயிரோட இருக்கிறோம் நினைக்க விடாத, நான் மரணத்தை அடைகிறேன்னு நினைக்க விடாது. வாழ்க்கையில ரொம்ப கட்டம் வந்து ரயில் அடிக்கிறது, தலை கொடுக்குறேன் சார் அப்படின்னு கிரகத்துக்கு போனோம், தண்ணி அடிக்க போகக்கூடாது. ரொம்ப இருக்குன்னு அந்த அந்த ஒரு ஆசிரம் வந்துட்டு அது ஒரு கர்ப்பம். ஆனா அவன் என்ன பண்றது, துளசி மாடத்து பக்கத்துல உட்காரணும் ஒரு 5-6 மணி நேரம். அதே மாதிரியே வேப்ப மரத்துக்கு உட்காரணும். இப்படி உட்கார்ந்தா அவங்க உடம்புல இருக்கக்கூடியதான வியாதிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். வேப்ப மரத்தை காத்து அவ்வளவு நல்லது, ஒவ்வொரு அவயவத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்றது. இல்லைன்னா என்ன சொல்றது, நான் இன்னைக்கு ஏதோ இந்த பிரகிருதி வைத்தியம்னு சொல்றோம் பார்த்தா, இந்த பிரகிருதி வைத்தியங்கள் தான் நம்ம சாஸ்திரத்துல இளைஞனாவா, இந்த பிரகிருதிக்குள்ள எல்லாம் ஆண்டும் டெவலப்மெண்ட் வரணும். அதான் மனிதன கட்டிதை அப்படின்னு சொல்றாங்க. ஞானம் என்று இருக்காருல்ல, இது என்ன சொல்றது, இந்த சொல்லம் தான். ஏன்னா இந்த அடுத்த வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம், இந்த வரலட்சுமி விரதத்தை தண்ணி மகாலட்சுமிய நாம் 2 பக்கத்துலையும் யானைகள்னால அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த அம்பாள் வந்து நமக்கு நிறைய ஐஸ்வர்யம் கொடுக்கிறா போல அம்பாளை தியானம் பண்ணினா மனசு நிம்மதியா சகல ஐஸ்வர்யத்தோட இருக்கும்னு சொல்லும். எல்லா விரதங்களுக்கும் உயர்ந்ததான விரதமாக வரலட்சுமி விரதத்தை இந்த ஆசிரிய மாதம் இந்த பௌர்ணமிக்கு முன்னால வரக்கூடியதான வெள்ளிக்கிழமைக்கு பண்ணிக்கணும்னு விசேஷமாச்சு. எல்லோரும் பண்ணிக்கலாம். சில பேர் எங்கேயாவது வளர்க்கணும், வழக்கம் இல்லைமா, செலவான பதார்த்தங்களும் வழக்கில்லை வழக்கம். நம்ம வழக்கு இப்படி ஆயிடுது. ஆனா விவகாரம் என்னன்னு, அது அவசியம் பண்ணணும். அது என்னத்தை கொடுக்கறதுன்னு 2 அம்சம் கொடுக்கணும். ஒண்ணு, நம்ம வீட்டுல பாபம் இருந்து தரித்திரம் ஏதா இருந்தா அந்த தரித்திரத்தை போக்கந்து விடணும். தரித்திரம் போன பிறகு 4 பேருக்கு நம்ம கொடுக்கணும் எனக்கூடியதான எண்ணத்தை விடக்கூடியதான ஒரு சுரூபம். பாபாவுடைய சுரூபம், வரலட்சுமியுடைய சுரூபம், எல்லோருக்கும் வரத்தை கொடுக்கக்கூடியதான எண்ணம் கொண்டவள். யாரை தியானம் பண்றதா நான் அவளுக்கு நாமும் கொடுக்கணும் எனக்கூடியதான புத்தியை கொடுக்கணும். மனுஷன் எல்லாருமே எனக்கு வேணும் எனக்கு வேணும் சேர்த்து வச்சுக்கிறாளே தவிர நான் கொடுக்கணும் எனக்கூடியதான மனப்பான்மை இருக்காது. அந்த மனப்பான்மையை நமக்கு கொடுக்கக்கூடியதான விரதம் வரலட்சுமி விரதம். ஆகையால் அது எல்லோரும் அவசியம் பண்ணணும். அந்த அம்பாளுகளும் கம்பீராவர்த்தனாக ஈடுகள் இருக்கிறத அதே மாதிரிதான் இங்கே கன்னியா நீனாது தங்கம் மாதிரி. தங்கம் எப்படி எல்லாவற்றுக்கும் உபயோகப்படுகிறதோ அதே போல உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா ஆஸ்பெக்டும் ஜீவனுக்கு உபயோகம் பண்ணும் என்று தயார் பண்ணவர் இளைஞனாவா. அதனால்தான் இந்த ரமணீய நாதித்வாத்வா இதம், மனுஷனுக்கு எது நல்லதோ அது இடம். ரமணீயம் அழகாகவும் இருக்கக்கூடியது. சாதாரணமாக நல்லா இருக்கு அழகா இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. ஆனா இவனுக்கு நல்லது அதே இவனுக்கு அழகாகவும் இருக்கக்கூடியது. அப்படி இருக்கிறதுனால இளைஞனாவா. பிறகு பகவானுடைய நாமக்கள்ல தூக்காப்பா தபஸ் பண்ணினவர் பகவான் தபஸ் எப்படி பண்றதுன்னு காட்சி கொடுத்தார். எப்படி தபஸ் பண்றது, எத்தனை நாள் தபஸ் பண்றது, மாற்று எல்லாம் கேட்கிறார். என்ன தபஸ், எத்தனை நாள் பண்ண, என்ன ஏது, தியானத்தினால பிரபயுகத்தினாலையும் தபசு பண்றதுனால திரேதாயுகத்தினாலையும் கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதுனால துவாபர யுகத்தினாலையும் கடைசியில பஜனம் பண்றதுனால கலியுகத்தினாலையும். இந்த கலியுகத்துல பகவான சீக்கிரமா அடையக்கூடியதான வழி பகவான் நாமாவ சொல்றது. பஜனம் பண்றது, பஜனம் பண்றதுன்னு ஏதோ தமிழகத்துல பஜனம் பண்றது மட்டும் இல்லை, பகவான பக்தியோட தியானம் பண்றது. விஷ்ணுதாசனம் 50 சாஸ்திரங்களை கேட்கறது. இந்த சாஸ்திரங்களை கேட்கறது, நாமாக்களை படிக்கிறது, திருந்தோறும் அதை சொல்றது, வாயை விட்டு சொல்றது, அல்லது சொல்றதை கேட்கறது, இப்படிலாம் பண்ணினாலே சேவத்தை கொடுக்கும். அந்த காலத்துல தபசு பண்ணக்கூடியதான ஸ்வரூபத்துல துவாபர யுகத்துல மார்க்குகள் எல்லாம் போய் கேட்கிறார். எப்படி தபஸ் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சு பகவான் சொல்ற மனசத்த இந்திரியானாந்த வைகாக்கிரியம் தப உற்றது. மனசும் புலன்களும் ஒரு மொழியாக வைத்து வைக்கிறதுக்கு தபஸ் என்று பெயர்னார். அது எப்படி பண்றதுன்னு நான் பண்ணி காமிக்கிறேன் கருதப்பட்ட நரநாராயண அவதாரமாக 2 அவதாரங்களாக பண்ணி பதவிசாஸ்திரத்துல பகவான் 2 விதமா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். 10,000 வருஷம் தபஸ் பண்ணினார். இந்த தபஸ் பண்ணியதான ஸ்வரூபம் இந்திரிலிருந்து
மறந்து போட்டு யாரோ தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, அது 1000 அஸ்வமேத யாகம் பண்ணின பலம் இருந்தது, நம்ம உத்தியோகம் போடுதுன்னு ரப்ராங்கிற ஒரு பெண்ணை இங்க அனுப்புற. அவளுக்கு முன்னால அவளுடைய தபத்தை நாகம் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப நேரம் இந்த மாதிரி டான்ஸ் ஆடினால ஒன்றும் அவ கண்ணை திறக்கல. அப்புறம் அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஏன்னா ராஜா அவனுடைய பண்ணாமலும் இருக்க முடியாது, பின்னாடி இவ்வளவு மேல பண்ண முடியல. மயக்கம் விழுந்து அவ கருணையோடு எழுந்து அந்த அம்மா அவளை எழுதி எது பண்ணீங்கன்னா அது தொடையில ஒரு தட்டு தட்டினாரா. தட்டினதுல அங்கிருந்து அழகான ஒரு பொம்மணி வந்தார். இதை இதை பிரசன்ட் பண்ணும்போது தெரிவித்தாராம். என்ன இது போல இந்த அழகுக்கு பயங்கரவா நாங்க இல்ல, எப்படி இருந்தாலும் தபஸ் பண்ணிக்கொண்டே இருக்கோம். இந்த தபத்தினால வரக்கூடியதான பலம் என்ன இருக்கோ அதனால இந்திரனுக்கு பதவி போவதில் கவலைப்பட வேண்டாம், அவரே இருக்கட்டும் சொல்லி அந்த அம்மா அவருக்கு ஊர்வசின்னு, ஊருன்னா தொடைன்னு, தொடையில பிறந்தவள் எல்லோரையும் பற்றி மற்றவள், ஆகையால் அவளுக்கு வேறு வீடு. அதே போல அதை விட அந்த அம்மாவுக்கு கர்வம் உண்டு. ஒரு நாள் கர்வம் போது என்ன எல்லாரோட அழகனான சொல்லிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. அதனால என்ன ரொம்ப கர்வம் கொண்டிருக்கான். அப்ப இந்திரன் தடுத்து அந்த அம்மாவை பூலோகத்துல வரும்படி பண்ணி பூலோகத்துல குருரமத்து எனக்கூடிய அவரை கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டார். மாநில அவதாரமா வரணும்னு சொன்னார். அப்படி சர்வலோகத்துல செய்ய விழுந்தார். அப்ப அந்த அம்மா கர்வம் குறையணுங்கிறதுக்காக அவளை விட கொஞ்சம் அழகா இருக்கிறவங்க இன்னொருத்தர தயார் பண்ணினாலா. அவளுக்கு தான் திரோத்தமானது. இப்ப எல்லா சொல்லணும்னு கேட்கணும். நம்ம விசுவாசம் சந்தர்ப்பம் வரும்போது அதுல திரோத்தமா அப்படி பகரி சாஸ்திரமே நாராயண ரூபேனா, பகரி சாஸ்திரத்துல நரநாராயண ரூபத்துல சோபனம் தபஸ்தரதி அழகான தபஸ பண்ணின. ஆகையால் அவருக்கு சுத்தமா அப்படின்னு மனசத்த இந்திரியானாந்த ஐதாத்ரியம் பரமம் தபா இது சுருத்தே இங்க சொன்னதான விசுபதான. அதே போல பத்மநாபா பத்மவிவ சுவர்துலா நாபி அஸ்யா இது பத்மம் போன்ற ரவுடாக அழகான நாபி உள்ளவர் போராட்டம் பண்ணினார். அது இந்த கீழே பத்மநாபாங்கிறவர்கள் சொல்லியிருக்கு. 40வது நாம பத்மநாபான்னு வந்திருக்கு. நமக்கு மறுபடியும் பத்மநாபா சொன்ன என்ன அர்த்தம்? அந்த அர்த்தம் சொல்லப்படாது. இங்க பத்மநாபான்னு என்ன? பத்மம்னா ஹிருதய பத்மம். ஹிருதய பத்மத்துக்கு பத்மம்னு பேர். எல்லோருடைய இதழையும் தாமரை போட்ட மாதிரி இருக்கு. அங்கே அந்த இதயத்துக்கு நடுவில் பத்மஸ்ய நாபவ், நாபவ்னா நடுவில் அர்த்தம். நாபவ் மத்தே பிரசாதனாத்வா அங்கே ஒளிக்கிறார். சகராகாதரோபிணி அப்படின்னு இதயத்துக்குள்ள ஒளிப்பதனால் இவருக்கு பத்மநாபாங்க. முன்னால சொன்னதான பத்மநாபாங்கிறத தாமரை போன்றதான அழகான நாபியை உடையவர்னு அங்க நாமாவை சொன்னோம். இந்த நாமாவுக்கு என்ன அர்த்தம்? இதயத்துக்குள்ள இதயத்துக்கு நடுவோட ஒழிக்கிறவர். எல்லோரும் சரி, அவன் எவ்வளவு பாவம் பண்ணினாலும் எந்த நிலையில இருந்தாலும் பகவான் அப்படி இல்லை. நீங்க இதயத்துக்குள்ள பகவான சில நாட்கள் தியானம் பண்ணினீர்களானால் உங்க இதயத்துல காணப்படுவார். சந்தேகம் இல்லை. யாரா இருந்தாலும் தியானம் பண்ணலாம். ஆனா தியானம் பண்ணினா மனசை நிற்காத நமக்கு வழக்கம் இல்லாதனால ஒரு 5-6 மாதம் கொஞ்சம் கொஞ்சமா தினமும் 5 நிமிடம் தன்னை முதல்ல பகவானை செய்து கொண்டே இருக்கிற ஒரு நாளைக்கு நிச்சயமாக பிரகாசிப்பார். அப்படி ஹிருதயத்துக்குள்ள அழகாக பிரகாசிக்கிறதுனால்தான் அவருக்கு பத்மநாபாங்க. ஆமா, பத்மநாபின்னு வரணும். பத்மத்துக்குள்ள நடுவுல நாபவ், நாபின்னு தோன்றவங்க பத்மநாபின்னு வரணும். பத்மநாபான்னு வந்திருக்கு. இது ஜெனரல் பிரின்சிபல். எது வந்தாலும் இன்சிடென்ட் அதே மாதிரி பிரஜானாம் பதி பிதா பிரஜாபதி பிதாதி லோகஸ்ய ஜராஜரஸ்ய. உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் டைரக்டா காரணம் பரமாத்மா தான். உங்களுக்கும் பரமாத்மாவுக்கும் நடுவுல யாரும் கிடையாது. குரு வழியை காட்டுவார். பரமாத்மா உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அனுகிரகம் தானா பண்ணுவார் அவர். அதாவது ஒரு கவலையும் இல்லை. அப்படி நமக்கு எல்லோருக்கும் அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லோரையும் காப்பாற்றக்கூடியவர். ஆகிய அவருக்கு என்ன பேரு? பிரஜாபதி. பிரஜாபிதா
பிதான்னு சொல்லணும். ஏன்னா பிதான்னு அப்பதானே பிரஜாபிதான்னு சொல்ல வேண்டும். பிரஜாபதினு வந்தது பழைய சமாதானம். அயன் பிரஜா நாம் பதி பிரஜா பிதா பிரஜாபதி அப்படின்னு பகவானுடைய நாமாக்கள் இது வரைக்கும் பார்த்தோம். பிறகு அமிர்தோ சர்வகிருத்மஹ கந்தாராகந்தி மாந்திர அதோ துர்மத்தன சாஸ்தா விஸ்வதாத்மாதுராரியா அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல 200 நாமாக்கள் ஆகும். சாஸ்தாங்கிற நாம 200